இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஒரு சிறப்பு பதிவு ஒன்று பதியலாம் அப்படின்னு இறைவனுடைய திருவுள்ள சம்மதமாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஆடி அமாவாசை அநேக சிறப்புகளை கொண்டது. அதாவது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைங்கிறது சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒரு ராசி கட்டத்தில் அமையும் நாள். அது ஜோதிட ரீதிப்படி அது அமாவாசை அப்படின்னு சொன்னாங்க. வானியல் சாஸ்திரப்படியும் அது அவ்வாறே சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இணையக்கூடியதுக்கு பேர் அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை மாதம் வருது. அப்புறம் ஆடி அமாவாசைன்னு தனிச்சிறப்பு என்ன? மாதம் வரக்கூடிய அமாவாசை அது சூரியன் சந்திரன் இணைந்திருக்கிறாங்களா, அல்லது பூமியை சுற்றி வரும்போது சூரியன் சந்திரன் அப்படி ஒரே கட்டத்துக்குள்ளே வராங்களா, அதெல்லாம் வானியல் ஆராய்ச்சி ஜோதிட ஆராய்ச்சி இதையும் தாண்டி அந்த அமாவாசை நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத சிந்திக்கிறது தான் இந்த அமாவாசையினுடைய சிறப்பு நிகழ்வு. அதாவது ஒவ்வொரு அமாவாசையும் மனோகாரகன் அப்படிங்கக்கூடிய சந்திரனும் அறிவு ஆத்மகாரகன் அப்படிங்கக்கூடிய சூரியனும் ஒருங்கிணையும் நாள் தான் ஆடி ஒருங்கிணையும் நாள் தான் அமாவாசை. அப்படி ஒருங்கிணைந்த நாளில் அன்றன்றைக்கு வேலை பார்த்து அன்றன்றைக்கு சாப்பிடக்கூடியவங்க எல்லா அமாவாசையும் அந்த அமாவாசை நமக்கு என்ன பதிவை செய்கின்றது என்று சிந்திக்க இயலாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனலாக, அதாவது எல்லா நாளும் சிந்திக்க முடியாட்டியும் இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த அமாவாசை தினங்களாவது அவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்து அமாவாசை நமக்குள் என்ன பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்தி தருகின்றது, நமது ஊனில் உயிரில் உணர்வில் அது என்ன மாற்றத்தை தருகின்றது அப்படிங்கக்கூடிய சிந்தனையை தூண்டுவதுதான் அமாவாசை. அமாவாசை மாதம் வந்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அது எந்த வகையில் பயன்படுகின்றது அப்படின்னு சிந்திக்கிறது தான் இந்த சிறப்பு நிகழ்வினுடைய ஒரு நிகழ்வு. இந்த அமாவாசை அன்றைக்கு எல்லாரும் உத்திராயணம் தட்சணாயனம்னு 2 பகுதியை சொல்கிறாங்க. சூரியன் ஒரு திசையாக சுழண்டு கொண்டு வரும்போது அடுத்த திசைக்கு மாறக்கூடிய நேரத்தில் அது ஒரு காலத்தில் ஒரு பகுதிக்கு வரும்போது உத்திராயணம்னு, ஒரு பகுதிக்கு வரும்போது தட்சிணாயனம்னு சொல்லப்படுகிறது. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடியதான் ஆடி அமாவாசை. தட்சிணாயனம் ஆடி மாதம் அந்த சூரியன் தன்னுடைய சுற்றுப்பாதையை விட்டு சற்றே விலகி அடுத்த சுற்றுக்கு திரும்பும்போது அந்த அடுத்த பகுதிக்கு அந்த பூமியினுடைய ஒரு பகுதியிலிருந்து அது சுற்றியே அடுத்த பகுதிக்கு டேர்ன் ஆகக்கூடியது தட்சிணாயனம். இந்த ஆடி அமாவாசை அன்று ஆடி மாதத்தன்று அது திரும்புகின்றது. அதில் நீங்கள் உழைத்து கலைத்த மக்கள் இந்த நுட்பங்களை நம்ம எல்லா நவக்கோள்களும் நம்மளுடைய உடம்புக்குள்ளே தான் இருக்குது, இறைவனும் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கான், சூரிய சந்திரர்கள் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்கான், ஆதித்தன் இயக்கம் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது, சந்திரனுடைய கலைகள் நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. இதை திருமூலர் திருச்சிந்தனையில் ஏகமாக அவர் சொல்லிகிட்டே வந்தார். இப்போ நம்ம ஆடி அமாவாசையினுடைய சிறப்பை பற்றி சிந்திச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு உணர்வில் பதியக்கூடிய வகையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஆடி அமாவாசையை பற்றி சிந்திக்கிறோம். அறிவுபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் உணரக்கூடியது இறையாற்றல் அப்படிங்கிறது. அகண்ட விஸ்வமான இறையாற்றலை அப்பர் சுவாமிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு மகான் நம்மளுடைய சைவத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு காலகட்டத்தில் சைவம் எங்கே நலிந்து விடும், அதுக்கு நலிவுங்கிறதே கிடையாது. ஏன்னா அது ஒரு அனுபவம். சைவங்கிறது ஒரு ஒரு சமயம் சார்ந்து ஒரு உருவக்கடவுள் சார்ந்தது அல்ல. சைவம் என்பது நாம் நம்முள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை பற்றி யாரும் மறைக்கவோ மறுக்கவோ, யாரும் அதை பற்றி விமர்சனம் பண்ணவோ எதுவுமே செய்ய முடியாது. எத்தனை விமர்சனம் வந்தானாலும் ஒரு கையில் கத்தியும் வாளும் வச்சுக்கிட்டு நீ மதமாற்றம் செய் அப்படின்னு சொன்னாலும் அதை மாற்ற முடியாத ஒரு பகுதி அது. அதுபோக சிவத்துடைய இன்னொரு மாண்பு என்ன அப்படின்னு சொன்னால், அது அரசனாகவே இருந்தானாலும் சரி, அந்த அரசன் சைவ சமயத்தை சாராதவனாக இருந்து ஒரு ஜீவனை நீ ஏன் சைவத்தை விட்டு நீ வெளியேறின, நீ ஏன் என்னுடைய சமயத்துக்குள் இல்லை, நீ வெளியேறி போன, அதனால நான் உனக்கு தண்டனை அளிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் நான் யாருக்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சம் நரகத்தில் இடர்படும் ஏமாப்பம் பிணியறிவோம் பணிபோம் எல்லாம் என்னாலும் இன்பமே எனக்கு, நீ என்னை ஓலை கொடுத்து கூட்டு விட்ட உடனே நான் யாருடைய சமயத்தையும் சார்ந்த ஒரு செம்மாப்பு. நான் இந்த அருள் அனுபவத்தை பெற்றுள்ளேன். இந்த அருள் அனுபவம் பெற்ற யாரையும் உடலை வேணா நீ என்ன வேணா பண்ணிக்க, இந்த உயிர் உணர்வில் நீ அளித்த அந்த அருள் அனுபவம், அந்த அருள் அனுபவத்தோடு நான் ஒன்றி இருந்த நிலை, இவைகள்லாம் எனக்கு எந்தெந்த வகையில் எனக்கு சிறப்பை தந்ததுங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன்.
அது ஒரு அரசன் கூப்பிட்டு என்னை நீ வாடா நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லி கூப்பிட்டா இவன் அரசன், நான் இவனுடைய குடிபடையா? இல்லை. அகண்ட விஸ்வமான 224 புவனங்களையும் கடந்து அண்டம் கடந்த சுவடு அவன். அதனால அண்டம் கடந்த அந்த சுவடை நான் எனக்குள் உள்வாங்கி கொண்டிருக்கின்றேன். அவனால எனக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாதுங்கக்கூடிய ஒரு செம்மாப்பை தருகின்றது இது. நான் யாருக்கும் குடியெல்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு செம்மாப்பு ஒரு துறவிக்கு தான் வர முடியும், வேற யாருக்கும் வர முடியாது. துறவுங்கிறது அவரே துறவை பற்றி விளக்கி சொல்லும் போது சொல்றாரு, என் இறைவனை எல்லாமாகவும் பாவிக்கிறாரு. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, துய்ப்பனவும் மெய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, எல்லாம் நீ தான். ஆனா எனக்கு துறவு இருக்கு பாரு, நான் புறத்தோற்றத்தில் ஒரு தண்டம், ஒரு கமண்டலம், ஒரு கசாயம், ஒரு முக்காடு என்னென்னமோ போட்டுக்கிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுறாங்க. ஆனா துறவுக்கு இலக்கணம் வகுத்த ஒரு பெரிய உணர்வு பூர்வமான இலக்கணம் வகுத்த மேதை அப்பர் சுவாமிகள் அவர் சொல்றாரு, நீ துறக்க முடியாதுடா கண்ணா, துறவு நீ எப்படி பெறணும்? இறைவனை துணையாக கொண்டு நீ அவனை சரணாகதி பண்ணி பெற வேண்டியது துறவு அப்படின்னு சொல்றார். துணையா இருந்து என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. புறத்துறவு துறவு இல்லை. நான் கசாயம் கட்டினதுனால நான் துறவி இல்லை, நான் முக்காடு போட்டுக்கிட்டதுனால நான் துறவி இல்லை, நான் அக்கமணி மாலை போட்டுக்கிட்டதுனால நான் துறவி இல்லை, தண்டம் வச்சுக்கிட்டதுனால நான் துறவி இல்லை, கமண்டல் வச்சுக்கிட்டதுனால நான் துறவி இல்லை. நான் துறவி என்பது எப்போது எனக்கு வரும்? துணையா இருந்து என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள நீ அந்த துறவை கொண்டு வந்து தரணும், அதுதான் துறவு அப்படிங்கிறார். அந்த துறவை எனக்குள் கொண்டு வந்து அந்த அருள் அனுபவத்தை எனக்குள் தந்த ஒரு மிக பெருங்கருணையை, அந்த கருணைக்கு இந்த ஆடி அமாவாசை என்ன செய்தது? நமக்கு ஆடி அமாவாசை என்ன செய்ததுன்னா, நம்ம எல்லாரும் வழக்கமா எதை சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ, இப்ப அப்படி மாதிரி எல்லாம் யாருக்கும் எந்த சூழ்நிலையும் இல்லை. சாப்பாட்டுக்கு இருக்கு இல்லைங்கிறது இல்லை. இப்ப பொருளாதாரம் ஓரளவுக்கு மேம்பட்டு தான் இருக்கு. நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த அன்பர்கள் எல்லாம் இப்ப பார்க்க முடியாது. இப்ப எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கு. அப்போ சாப்பாடு இருக்கிறவங்களோ இல்லாதவங்களோ அந்த காலமா இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் கூட இந்த ஆடி அமாவாசை என்று தன்னுடைய முன்னோரை தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் அந்த தென்புலத்தாருங்க கூடியவர்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அவர்களுக்கெல்லாம் அமைஞ்சது. இறை உணர்வு பெறக்கூடியவர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை என்னவாக அமையும்? தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ள இது நுழையும் போது அந்த நுழைவு பாதையவே புனிதப்படுத்துறாரு. நம் சமயம் நம்மளை சமயம் என்றாலே பண்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். யார் வேணா எவ்வளவு இழிவா பேசினாலும் எவ்வளவு தரந்தாழ்த்தி பேசினாலும் நம் சமயத்தில் நம்ம எல்லாரையும் பண்படுத்தி 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 நீ அவ்வளவு இறங்க வேண்டாம். இந்த உயிரோட இயல்பு அவ்வளவுதான். வான்கட்டு மார்தமாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான்கட்டலின்றி சலிப்பறியாதது சிவம். நீ இந்த பஞ்சபூதங்கள் அழிஞ்சானாலும் இந்த உலகமே அழிஞ்சானாலும் அது தான் அழியாதது சிவ அனுபவம். அந்த சிவ அனுபவத்தை வாங்கிய ஒரு ஜீவன் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த சிவத்தை யாரும் அழிக்க முடியும். அந்த சிவ அனுபவம் என்பது நம்மளுடைய உடலில் புகுந்து நம்மளது உயிரில் புணர்ந்து நம்மளோடு நம்மளாக அருளில் நிலைக்கக்கூடியது இந்த சிவானுபவம். இந்த சிவானுபவத்தை பெற்ற ஜீவன் ஒரு ஜீவன் இருக்க வரைக்கும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. இது அது மட்டுமில்லை, ஏதாவது ஒரு ஜீவன் அப்படி இந்த சிவானுபவத்தை பெற்று வாழ்ந்தால், அப்படி வாழ்ந்த ஜீவர்கள் பரிணாம வளர்ச்சி அடையும் போது தனக்கு பின்னால வாரிசுகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டே வராங்க. இதோடு நமக்கு முடிஞ்சு போறது இல்லை இந்த அனுபவங்கள். ஊருக்கு 4 சிவத்தொண்டர்கள், ஊருக்கு 4 சிவ அனுபவத்தை பெற்ற அருளாளர்கள். அவங்களுடைய ஜீவன் இது செத்து போகக்கூடியதில்லை. அதனால மணிவாசகர் சொல்றார் பாருங்க, செத்து போய் அருள் நரகிடை வீழாமல் காக்க வல்லது இந்த சிவம். அப்படி ஒரு சிவானுபவத்தை பெற்ற அருளாளர்கள் ஊருக்கு 4 பேரை காலமாக அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே வருது நம்ம சமயம். இன்னும் இவங்களோடு போனாங்க, இதுக்கு பிறகு அருளாளர்கள் வரல, இவங்களோடு போனாங்க, இவங்களுக்கு பிறகு அருளாளர் சமய குறவர்கள், சந்தான குறவர்கள், அவர்கள் வழியாக வந்த குறவர்கள். சந்தான குறவர்கள்னாலே சமய குறவர்களுடைய பிள்ளைகள். சந்தானம்னா வாரிசு அப்படின்னு அர்த்தம். சமயத்தை யார் பண்படுத்தினாரோ, இப்போ முதல்ல 2ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்னா மணிவாசக பெருந்தகை, 5ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார், திருமூலர் காலம் கடந்தவர்னாலும் காலத்துக்கு உட்பட்டு பேசக்கூடியவர்கள் 5ஆம் நூற்றாண்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் சொல்றாங்க.
அப்புறம் மணிவாசகருக்கு காரைக்காரமையார், அப்புறம் வந்து திருமூல தேவநாயனார், அதுக்கப்புறம் அப்பர் சுவாமிகள், திருஞான சம்பந்தர் சுவாமிகள், அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அதுக்கப்புறம் சேக்கிழார், அதுக்கப்புறம் அவருடைய வழித்தோன்றலாக வரக்கூடிய அநேக 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 அடியவர்கள், பட்டினத்தார், தாய்மான சுவாமிகள், வள்ளல் பெருமானார், இவர்களுக்கு இடையில் தோன்றிய அருளாளர்கள் எண்ணிறந்தவர்கள். அவர்களை ஒரு கட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து அங்கெங்கே அடைக்க முடியாது. அங்கெங்கே யோகிகள், அங்கெங்கே ஞானிகள், அங்கெங்கே சித்தர்கள் அவர்கள் தோன்றி அவர்கள் சுவாசிச்ச காற்ற, அவர்கள் வெளிவிட்ட காற்ற நாம் வெளிவிட்டோம். அப்படி நாம் சுவாசிச்சோம்னாலே நமக்கு ஒரு உய்தி. அதனால யாரும் நம்மளை இறக்கிடுவாங்கன்னோ, யாரும் நம்மளை பழிச்சிருவாங்கன்னோ, யாரும் நம்ம சமயத்தை அழிச்சிருவாங்கன்னோ கிடையாது. ஒரு ராஜா இருக்கிறான், அந்த ராஜா வந்து அவன் சைவ சமயத்தில் இருந்தவன், சிவப்பேர் உணர்வை தனக்குள் உள்வாங்கி கொண்டவன். அவனை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு சமணர்கள் திருநாவுக்கரசு சுவாமிகள் என்னும் அப்பர் சுவாமிகள் மேல பொய் சொல்லாங்க. நம்ம சமயத்தில் இருக்கும்போது, நான் திருநாவுக்கரசு சுவாமிகள் வரலாற்றை இங்க பேச வரல, அங்கொன்றும் இங்கொன்றுமான ஒரு சில செய்திகளை சொல்லி இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு என்ன நடந்ததுங்கிறத பற்றி தான் பேச போறேன். அதனால முறையாக அவருடைய வரலாறு இங்கு வரல. அப்பர் சுவாமிகள் வந்து இவர்கிட்ட போய் மகேந்திர பல்லவன் கூடிய மன்னன்கிட்ட போய் சொல்றாங்க, அப்பர் சுவாமிகள் நம்ம சமயத்துல இருந்தா வயிற்று வலிச்சுதான், இப்ப வந்து சைவத்துக்கு போனோடனே வயிற்று வலி போயிட்டான். எப்படி கோல் சொல்றாங்க பாருங்க. எதை சொன்னா எங்க அடிச்சா வலிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அரசன்ட்ட போய் இப்படி சொல்றாங்க. அதனால அவன் தலைவனா இருந்திருக்கிறான். அவன் தலைவனாக இருந்த ஒருவன் தன்னுடைய தலைமை பதவியை துறந்து அந்த சமயத்துக்கு போயிட்டான், அவனுடைய தாய் மதத்திற்கு அவன் திரும்பி விட்டான் அப்படின்னு சொன்னா, இங்க யாருமே இருப்பதற்கு நமக்கு நாளே கிடையாது. தன்னுடைய தாய் மதத்துக்கு அவன் போகும்போது அவன் பின்னால கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமா எல்லாரும் போயிடுவாங்க. அப்ப நம்ம வந்து இந்த சமண சமயத்திற்கு ஆதாரம்ங்கிறது ஒன்றுமே இல்லாம போயிடும்னு சமண குறவர்கள் போய் அந்த அரசன்கிட்ட போய் சொல்றார். அரசன் ஒரு ஆள் அனுப்பி நீங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர சொல்லி சொல்றான். அந்த நேரத்தில் அவர் ஒரு செம்மாப்பா பாடுறாரு, நீ கூப்பிட்டு வரக்கூடிய அளவிற்கு நான் வந்து ஒரு எளியவன் அல்ல. அவர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு கந்தை கட்டியிருக்கிறாரு, முட்டுக்கு கீழே ஓர் ஆடை கட்டியிருக்கிறாரு, ஒரு கைப்பீனம் கட்டியிருக்காரு, அவ்வளவுதான். கையில கூட பிச்சை பாத்திரம் எதுவுமே இல்லை. அப்படி வாழக்கூடிய அவருக்கு பேர் உணர்வை தான் உள்வாங்கி கொண்டதனால் வந்த செம்மாப்பில் அவர் சொல்றாரு, நீ கூப்பிட்டு வரக்கூடியவனா, நான் யாருக்கும் குடியல்லும், இந்த குடிபடைக்கு நீ வந்து மகேந்திர பல்லவன் ஒரு அரசன், உன்னுடைய குடிமகன் நான் நீ நினைச்சுக்கிட்டியாடா, நாம் யாருக்கும் குடியல்லும், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லம், என்னாலும் என்பமே துன்பம் இல்லை, தாம் யாருக்கும் குடியல்லா சங்கரன் பொய்மலர் சேவடியே நான் பிடிச்சிருக்கையா, நீ வந்து என்னை என்ன செய்ய முடியும் அப்படி. வேலைக்காரங்க சொல்றாங்க, ராஜா நான் உங்களை இவர் ராஜா தான், நீங்க உங்களை கூட்டிட்டு போகலன்னு வச்சுக்குவோம், அங்க எங்களை தண்டிப்பாங்க, அப்போ பிற உயிர்கள் கஷ்டப்படுறத நான் விரும்பல கண்ணா, வா அப்படி சொல்லி கூட போயிட்டார். இறைவனுடைய திருக்கருணையினால இவர் அங்க போயிட்டார். அரசனால இவரை ஒன்றும் செய்ய முடியல. அரசனுடைய முத்திரையை வாங்கி கொண்டு அரசன் ஒன்றும் செய்யவும் விரும்பல. ஏன்னா சிவம் வந்து அந்த அரசனுக்கு எந்த இடத்துல எல்லாம் காட்சி கொடுக்க பாருங்க. இவன் வந்து நம்ம ஒரு கோயில் கட்டுறான், மகேந்திர பல்லவன் ஒரு கோயில் கட்டுறான். அந்த கோயில்ல காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் கட்டுறான். இப்பவும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கைலாசநாதர் கோயில் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள வந்து கோயில் பிரதிஷ்டை பண்ணணும். எங்கும் நீக்கமர நிறைந்த இறைவனுக்கு நான் வந்து இந்த கோயிலுக்குள்ள நான் இன்னொரு நாளைக்கு நீ வச்சுக்கோப்பா, அங்க பூசலார்னு ஒரு நாயனார் வந்து கோயில் கட்டுறாரு, அந்த கோயிலுக்கு நான் போறேன்னு இவர் சொல்றாரு. எங்கும் யார்கிட்ட சொல்றாரு, காஞ்சி மன்னன்ட்ட அவர் கனவுல வந்து சொல்றாரு. அப்ப அந்த மன்னன் வந்து ஈகோ நினைச்சிருந்தா 9 கால பூஜை யாகசாலை பூஜை நடத்தி நாளைக்கு கும்பாபிஷேகம் இன்னைக்கு சொல்றாரு அவரு. அந்த அரசன் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், இது என் கனவில் வந்தது, என்னுடைய சகபத்தினிக்கு கூட தெரியாது. அப்ப நான் வந்து என்னுடைய பிரஸ்டீஜ் இஷ்யூ இது, நான் வந்து என் கோயிலுக்கு அரசன் தெய்வம் வரல, பூசலார் நாயனார் கட்டிய கோயிலுக்குத்தான் தெய்வம் போகுதுன்னு நான் வெளியே பிரகடனப்படுத்தினேன். ஆனால் இந்த அரசன்கிட்ட எங்கேயோ ஒரு
குற்றம் உள்ளதுன்னு சொல்லி என்னுடைய குடிப்படைகள் நினைப்பாங்கக்கூடிய ஆணவத்தாக்கம் அவனுக்கு இல்லை. அவன் வந்து மிக உறுதியாக அவன் என்ன பண்ணனா, எம்பெருமான் எனக்கு கனவுல வந்து நான் ஒன்னது கோயிலுக்கு வரல, நான் பூசலார் நாயனார் கோயிலுக்கு போறேன்னு அவன் சொல்லிட்டான். அப்ப அந்த கோயிலையும் அந்த அரசனையும் அந்த அடியவரையும் சிறப்பிப்பது எனது கடமை அப்படி நினைச்சான் பாருங்க. அவன் அப்படி நினைச்சதெல்லாம் இன்று வரை பேசப்படுகின்றான் மகேந்திர பல்லவன். அவன் அந்த பூசலார் கட்டிய கோயிலுக்கு போயிட்டு வந்து இவன் இன்னொரு கோயிலுக்கு வச்சுட்டான்னு வச்சுக்குவோம், அது ஒரு நிகழ்வு. அதுக்கு அடுத்த நிகழ்வு இறைவன் வந்து காட்சி கொடுத்த நிகழ்வுகளை சொல்றேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால கூட இருந்தவங்க இப்படி ஒரு புளிய பறிச்சுட்டாங்க. ஆனாலும் அவனுடைய பக்திக்கு ஏற்றம் கொடுத்தான் சிவன். அந்த ஏற்றம் கொடுத்த இடத்துல இது ஒரு இடம். இன்னொரு இடம், இவர் வந்து பழையாறை இன்னும் ஒரு ஊர்ல அந்த சமணர்கள் என்ன பண்ணாங்க, சிவன் கோயிலை மூடி, பழையாறை வடதளி அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அந்த சிவன் கோயிலை மூடி அந்த இடத்துல சமணப்பள்ளியை நிறுவிட்டாங்க. இவர் ஊர் ஊரா போய் இறைவனை போய் கும்பிட்டுட்டே வராரு. பழையாறை வடதளிக்கு வரும்போது அந்த இடத்துல சிவபெருமான் சொல்றாரு, இந்த இடத்துல நான் இருக்கேன், என்னைய வணங்கி பாடிட்டு போன்னு அப்பர் சுவாமிகள்கிட்ட சொல்றாரு. அங்கிருந்து வந்து பார்த்தா தள்ளாத வயது, இவர் 50-60 வருஷத்தை சமணத்திலே கழிச்சிட்டாரு, மிகவும் தள்ளாத வயது, பழையாறைக்கு வந்திருக்கிறாரு. வந்த உடனே இவர் பார்க்குறாரு, ஆமா இவர் என்னை பாடிட்டு போன்னு சொல்றாரு, இவருடைய திருவுருவையே நான் காணலையே, நான் என்னை எவ்வாறு பாடுவேன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினைச்ச உடனே நான் உன்னை எவ்வாறுப்பா பாடுவேன்னு நினைச்ச உடனே சிவம் என்ன செய்து இவனுடைய மாண்பையும் எடுத்து சொல்லணும். மகேந்திர பல்லவனை எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவன் சமணத்திற்கு மாறி அப்பர் சுவாமிகளுக்கு 4 பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த 4 பனிஷ்மெண்ட்டுமே சாதாரணமானது அல்ல. இவருக்கு வந்து ஏற்கனவே சிவமே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு, கொடிய வயிற்று வலியை கொடுத்து தடுத்தாட்கொள்ளுது. சூளை கொடுத்து ஆட்கொண்டான்னு சொல்லுவாங்க, அது கொடுத்து அது ஆட்கொள்ளுது. அதில் இவர் படாத பாடு பட்டுக்கிட்டு பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த சமணர்கள் ஒரு 4 பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல வந்து கடல்ல கட்டி கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க, அது ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல யானையை விட்டு எடற விட்டாங்க, அது ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்துட்டாங்க. ஒரு இடத்துல பால் சோறுல விஷம் கலந்து அவருக்கு கொடுக்குறாங்க. இது சாதாரணமான பனிஷ்மெண்ட் இல்லை, எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டு அதையும் ஜெயிச்சு இவர் மேலே வந்தார். அது ஒவ்வொன்றுக்கும் அந்த பதிகங்களை இன்றளவுக்கும் பாடினா கூட நம்மளுடைய அகப்பகை புறப்பகை அனைத்து பகைகளும் நீங்கி நாம் சுகமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு அவருடைய வரலாறு, அந்த அவர் பாடிய பாடல்கள் சான்றாக உள்ளது. இவர் வந்து சுண்ணாம்பு காலவாசல்ல போட்டு நீத்தினாங்க. 4 நிகழ்வு. 1 சுண்ணாம்பு காலவாசல்ல போட்டு நிகழ்த்தினது, பால் சோறுல விஷம் கொடுத்தது, யானையை விட்டு எடற விட்டது, கல்லை கட்டி கடல்ல கூட்டினது. 4 நிகழ்வுகள் சமணர்களால் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இறைவன் வந்து இல்லைப்பா, நீங்க வந்து சமணர்கள் அரசனை பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்தாங்க, அரசனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அதனால நான் அரசன் கனவுல போய் சேரேன்னு பூசலார் நாயனாருக்கு கோயில் கட்டுறதுக்கு ஒரு முறை அவர் கனவுல வந்து சொல்லிட்டாரு. இன்னொரு முறை அந்த பழையாறையில போய் இறைவன் வந்து இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கேன், உன்னை பாட சொல்ல, உன்னுடைய திருக்கோயில் அழகென்ன, அதனை சுற்றுப்புறகாரத்தினுடைய அழகென்ன, நீ இருக்கிற வண்ணம் என்ன, வடிவென்ன, கோலம் என்ன, எது எனக்கு தெரியாம நான் எப்படி பாடுவேன், நான் அதனால நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கும் வரைக்கும் நான் வந்து இதுல உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு பழையாறையில இவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். ராஜாவிட்ட போய் அப்பர் வந்து அங்க உண்ணாவிரதம் இருக்கார்ப்பா, உண்ணாவிரதம்ங்கிறது எப்ப காலத்துல எவ்வளவு சாத்வீகமான முறையில நடந்தது பாருங்க. அரசன் வந்து அப்பர் சுவாமிகளை தேடி வந்து பழையாறை வடதளியில அந்த கோயில்ல மூடி இருக்கக்கூடிய பள்ளியை விலக்கி அப்பர் சுவாமிகளுக்கு இறைவன் அந்த திருக்கோயிலில் இருந்த வண்ணம் காட்சி கொடுக்க செய்த இடம் அது. அதுல அப்போ இவன் தகுதி இல்லாதவனா இருந்தா அப்பர் சுவாமிகள் அந்த மகேந்திர பல்லவன் கனவுல வந்து இறைவன் வந்து காட்சி கொடுத்திருக்க மாட்டான். அப்போ தகுதியான ஆன்மாதான் தவறுவது மனித இயல்பு, திருத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இறைவனை வந்து திருத்தி பணி கொண்டு இந்த பிராய சித்தத்தை அவனை விட்டே செய்ய வச்சுக்கிட்டார்.
அப்புறம் இந்த 4 நிகழ்வுகளும் இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் இது ஒரு பெரிய அப்பர் சுவாமிகள் வரலாறுன்னு சொன்னோம்னா ஒரு 40 நாளைக்கு கூட நாம் அந்த வரலாறை சொல்லலாம். அவருடைய பாடல்கள்லேருந்து உள்பகுதியிலேருந்து நம்ம எடுத்து, அதாவது யாருடைய வரலாற்று செய்தியாகவோ இல்லாமல் அகச்சான்றாக அவர் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எதை பாடியிருக்கிறாரு, எதை செஞ்சுருக்கிறாருன்னு அகச்சான்றாகவே எடுத்து நாம் இதெல்லாம் கொண்டுட்டு வரலாம். இப்போ நமக்கு அவ்வளவு விரிவாக்கமாக நம்ம போகலை. நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்கு தகுந்த வந்திருக்கிறோம். இவர் ஊர் ஊராக போய் எம்பெருமானுடைய திருக்கோயில் இருந்த வண்ணத்தையும் வடிவத்தையும் எல்லா இடத்துக்குமாக போய் பாடுறாரு. நம்ம குற்றாலம் வந்திருக்கிறாரு, கன்னியாகுமரி வந்திருக்கிறாரு. அதுக்கான சான்றுகள் அவர் கங்கை ஆடிலேன், காவிரி ஆடிலேன், கொங்கு தன் குமரித்துறை ஆடிலேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்கே உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்து எம்முறை கூத்தா உற்றார் ஆருளரோ அப்படின்னு பாடுறாரு. இப்படி எல்லா திருநெல்வேலியில் பாடியிருக்கிறாரு. எல்லா இடத்துக்கும் அப்படியே பாடி எங்கே போயிட்டாரு, கைலை பெரும்பதி வரைக்கும் போயிட்டார். கைலைக்கு போன உடனே கைலையில் எம்பெருமான் திருக்கோலத்தை காண வேண்டும்னு போறாரு. கை காலெல்லாம் நடுங்கி இந்த எல்லா சீதோஷ்ணத்தையும் அவர் சந்திச்சுப்பார் பாருங்க. ஏன்னா பாத யாத்திரை தான் அந்த காலத்தில் சாத்தியம். 7ஆம் நூற்றாண்டில் அந்த பாத யாத்திரையாக அவர் போகும்போது அவர் வெயிலை சந்திச்சிருப்பார், மழையை சந்திச்சிருப்பார், பனியை சந்திச்சிருப்பார். அவர் சந்திக்காத அதாவது சீதோஷ்ணமே கிடையாது, எல்லாத்தையும் அவர் சந்திச்சிட்டார். உடல் நடுங்கி அப்படியே கூனி குறுகி அப்படி சதைகள்லாம் தளர்வுற்று, ஏற்கனவே மூப்பு வேற வந்துருச்சு. எல்லாம் செஞ்சு கைலையில் ஓரளவுக்கு கைலை பாதி தொலைவுக்கு போயிட்டாரு. கைலை மலை அடைந்து இன்னும் மேலே போய் கைலை எம்பெருமானுடைய திருக்காட்சியை காணணும். இவர் இப்போ நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் சென்று தேடிமின் தேடியபின் கூடிய நெஞ்சமே கோயிலாகிக் கொள்வான். அந்த உணர்வை இவருக்கு உணர்த்தணும். அதுதானே பரத்தோடைய இயல்பு. நீ எங்கடா தேடிட்டு இருக்கிற, நீ கைலையை காண வேண்டிய இடம் ஏது அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னு இறைவன் இவருக்கு உள் உணர்வில் நின்று உணர்த்த வேண்டும். அந்த கட்டத்துக்கு இவர் வந்துட்டார். இனிமே வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இவர் ஒரு வயோதிகமான வேதியர் உருவத்தில் எங்கப்பா போற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் கைலை தரிசனம் காண செல்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். கைலையா, இவ்வளவு வயோதிகத்திலையா? கைலை இன்னைக்கு எவ்வளவு தூரண்டா ஏற வேண்டியிருக்கு, அவ்வளோக்குள்ள போய் நீ எப்படி சமாளிச்சுப்ப? என்ன வயோதிகம் அடைஞ்சு போச்சு, கை அழுகி கால் அழுகி எல்லாத்துலேருந்து ரத்தம் வருது, உன்னுடைய பாறைகள் எல்லாம் பட்டி இடிச்சு இடிச்சு ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ உன்னால உண்ண உணவும் உடுக்க உடையும் படுக்க இடமும் இல்லாமல் நீ அல்லாடிட்டு இருக்க. நீ எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு, அதுக்குள்ள போய் நீ எப்படி கைலை காட்சியை காண? இவருக்கான கோவம் வந்துட்டு ஒரு சிவவேதியராக நீர் பூசிய திருமேனியில் என் முன்னால காட்சி கொடுத்து நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் பயணம் கொஞ்சம் கடினமாக தான் தங்க இருக்கும், நீ போயிட்டு வா, நானும் போயிட்டு வந்திருக்கிறேன், இது மாதிரியெல்லாம் அனுபவிச்சு தான் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். நீ அதை விட்டு போட்டு நீ கைலையில் போய் அவரை காணிக்க முடியாது, நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கு நீ எதுக்குயா ஒரு காய் வஸ்திரம், ஒரு தண்ட கமண்டல், ஒரு ருத்ராக்கம், ஒரு உபூதி இது தரிச்சிட்டு நீ கைலை பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கு நீ வரணுமா? நான் அப்படியெல்லாம் நீ சொன்ன உடனே இறங்கி நான் கீழே போயிட மாட்டேன். ஆளும் நாயகன் கைலையன் இருக்கை கண்டு அல்லால் மாளும் உடல் கொண்டு மீளேன், செத்தே போனாலும் சேர்ந்தான். ஆளும் நாயகன் எங்குள்ளானோ அங்கே போய் அவனுடைய கைலையின் இருக்கை கண்டு அல்லால் நான் எங்கேயுமே திரும்பி பார்க்க மாட்டேன். உடனே சிவம் அந்த இடத்துல ஒரு அசரீரியாக ஒரு உள்ளுணர்வாக அவருக்கு உணர்த்திட்டு நீ இங்கே இருந்து நீ திருவையாறு செல்லு அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சொல்லி திருவையாற்றுக்கு அவர் வந்தது இந்த ஆடி அமாவாசை திருநாள். அந்த திருநாளையில் ஆடி அமாவாசை அன்றைக்கு அது அந்த நிகழ்வு நடந்தது. அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இப்போது சில சம்பிரதாயங்கள் அங்கே பின்பற்றப்பட்டு என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு இவர் அந்த கோயிலுக்கு வந்த உடனே இவர் சார்பாக, அதாவது கைலை காட்சி அடைய வேண்டும் அப்படிங்கக்கூடியவங்க இவர் சார்பாக படிக்கக்கூடிய பாடல்கள் கூற்றாயினவாறு விளக்குகளீர், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பதிகம். அந்த பதிகம் சொற்றுணை வேதியன் அந்த பதிகம், தலையே நீ வணங்காய் அந்த பதிகம், வேற்றாகி விண்ணாகி நின்றாய் மீளாமை ஆளனை கொண்டாய் அந்த பதிகம், மாதர்புரை கன்னியானை அந்த பதிகம். இந்த 5 பதிகமும் அங்கே படிக்கிறாங்க. எப்போ மத்தியானத்துக்கு மேலே இருந்தே அவங்க தொடங்கிடுவாங்க. ஆடி அமாவாசை காட்சி நம்ம பார்க்க போனோன்னா
பயங்கரமாக சிவத்தின் மேலும் சைவத்தின் மேலும் அப்பர் சுவாமிகள் மேலும் ஈடுபாடு உடையவர்கள். அந்த திருவையாறு அகலாத செம்பொற்ஜோதியை காண வேண்டும் என்னும் ஆவல் உள்ளவர்கள் எல்லாரும் அங்கே குழுமுவாங்க. அங்கே ஒரு குளக்கரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாரும் பலமுறை பார்த்துருக்குறோம், ஐயாரப்பன் சன்னிதானம். அந்த ஐயாரப்பன் கோயிலில் ஒரு திருக்குளம், அந்த வெளியே திருக்குளம் இருக்கும். அந்த வெளியே திருக்குளத்தில் அப்பர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகளுடைய திருமேனியை தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல அப்பர் சுவாமிகள் தண்ணிக்குள்ளே முழுகுவார். சுவாமி அம்பாள் திருக்கோலத்தில் அவர் முன்னால் அப்படி காட்சி கொடுத்து அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு ஒளிவண்ணமாக அவங்க காட்சி கொடுக்கறதாக ஒரு ஐதீகத்தில் இப்பவும் செய்கிறாங்க. மத்தியானத்துக்கு மேலேருந்து இந்த 5 பதிகங்களையும் ஏறத்தாழ ஒரு 200-300 பேர், இது எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அத்தனை ஓதுவாமூர்த்திகள் எப்படி இந்த பண், அதாவது தேவாரம் திருவாசகம் அப்படின்னாலே பண்ணில் இசைப்பது தான் தேவார திருவாசகம். சங்கீதம் அப்படி இதுவும் சுரத்துக்குள்ளே தான் அடங்கும் அப்படின்னாலும் இதுக்குன்னு ஒரு தனி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ராஜதோரணை அப்படிங்கக்கூடியது இந்த பண்ணுக்கு உண்டு. அந்த ராஜதோரணையில் இந்த பண்ணை அந்த ஓதுவாமூர்த்திகள் படிக்கும்போது இந்த கேட்குற எல்லாருக்குமே ஒரு உருக்கம் தரும். இப்போ அந்த பதிகத்தில் இந்த 5 பதிகத்தையும் எந்த விகிதாச்சாரத்தில் படிக்கிறாங்க, அதை நான் சென்று இருக்கும்போது நான் எவ்வாறு உள்வாங்கி கொண்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம உலகத்துக்கு இப்போ அப்பர் சுவாமிகள் சார்பாக உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய பாடம், அதாவது இந்த அறிவு மூலமாகவும் உணர்வு மூலமாகவும் இறைவன் எங்கிருக்கிறான் என்று நான் அறிந்து உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு அப்பர் சொல்றாரு. அப்படி சொல்ற பதிகத்தை எந்த பதிகம்னு தேர்ந்தெடுத்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அந்த பதிகத்தில் அதுதான் சொல்றாங்க. அதுவும் போக இறைவனுக்கும் பக்தனுக்கும் என்ன உறவு அப்படிங்கக்கூடியத இறைவன், இது நம்ம சமயத்தில் மட்டுமே உரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு. வேற எந்த சமயத்திலும் இறைவனை அவ்வளவு திட்டிட்டு ஒருத்தன் உயிரோடே வர முடியாது. இறைவன்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, ஏயா நான் உனக்கு ஆட்பட்டேன், எனக்கு இப்போ வயிற்று வலி கொடுத்து இவர் ஆட்கொள்றார். அப்பர் சுவாமிகளுக்கு வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொள்றார். அப்போ வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொள்ளக்கூடிய அப்பர் சுவாமிகள் இறைவன் முன்னால் போயிருந்து, எனக்கு வயிற்று வலி தாங்க முடியல தங்கம், நீ எனக்கு எப்படியாவது காப்பாற்று அப்படிதானே கேட்கணும். எனக்கு வயிற்று வலியை தாங்க முடியல, நீ எனக்கு இந்த வயிற்று வலியை குணப்படுத்து அப்படின்னு கேட்கறதுக்கு இறைவனை முன்னிறுத்து கொண்டு அவருக்கு முன்னால இறைவன் அவர் முன்னால இருக்கிற மாதிரி இவர் பாவனை. ஏன்னா இவர் உள்ளத்துக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான்னு அப்புறம் அந்த பதிகத்தில் அவர் காமிச்சு கொடுக்குறாரு நமக்கு. ஆனா முன்னால இறைவன் இருப்பது மாதிரி எப்படி நம்ம திருவாசகத்தை இறைவனை முன்னிலைப்படுத்தி பாடுறாரோ அது மாதிரி இந்த இதை படிக்க. ஏயா காத்து ஆழ்பவர் காவல் கறந்தமையா கரை நின்றவர் கண்ணா, எனக்கு வயிற்று வலி நீ எதுக்கு கொடுத்த, என்னை ஆட்கொள்வதற்கு கொடுத்தேன்னு சொல்ற. ஆட்கொள்வதற்கு கொடுத்தேன்னா எனக்கு நீ என்னுடைய உணர்வில் நின்று என்னுடைய உயிர் உணர்வில் நின்று நான் தான்ப்பா உன்னை ஆட்கொண்டேன்னு சொல்லியிருக்கணும் தானே. அப்படி சொல்லி நீ என்னை ஆட்கொண்டேனா அதுக்கு ஒரு வயிற்று வலி தரணுமா? நீ என்ன செஞ்ச இத்தனை காலமோ? நான் 40-50 வருஷம் நான் சமணத்துக்கு போயிட்டேனே, நீ என்ன செஞ்ச? ஒன்னாலதான் நான் சமணத்துக்கு வந்தேன். எனக்கு என்ன தோணுச்சு, நான் கொல்லா நெறிய குருவூர் நெறியன பல்கால் எனக்கு பகர்ந்த மேய்ச்சியுமே. எனக்கு கொல்லா நெறி மேல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. சமணர்கள் கொல்லா நெறிய பின்பற்றினாங்க, சைவத்தை சார்ந்தவர். நான் அதுபோக நான் இப்போ நம்ம சொல்றோம், என்னுடைய அப்பாவை இழந்தேன், என்னுடைய அம்மாவை இழந்தேன், என்னுடைய சகோதரியாருக்கு பேசிய மணவாளனையும் இழந்தேன், என்னுடைய சகோதரியாரும் நெருப்பு குளிக்க போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உன் தம்பி இல்லாம போயிடுவான் அப்படின்னு சொல்லி எங்க அக்காட்ட சிபாரிசு பண்ணி நெருப்புல இருந்து எங்க அக்காவை காப்பாத்தினாங்க. தம்பியர் உளராதல் வேண்டும் என்னும் தயையால் எங்க அக்கா எனக்காண்டி உயிர் வாழ்ந்தான். நான் அதனால இறைவனுக்கு சமமா எங்க அக்காவை நான் பாடிட்டேன். எப்படி பாடுறாரு, இன்றாலுமாய் எந்தையுமாய் என் உடன் தோன்றினராய். எனக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுத்தான், என் தாயா காட்சி கொடுத்தான், என் தந்தையா காட்சி கொடுத்தான், என் கூட பிறந்தவளா காட்சி கொடுத்தான். அப்படி இருக்கணும் ஒரு உடன்பிறப்பு. நமக்கு எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்க, கடவுளாவே அவங்க அமையணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தனக்கு வழி நடத்தி அந்த சகோதரிக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்றி கடனை செலுத்திட்டார் பாருங்க. ஈன்றாளுமாய் எந்தையுமாய் எனக்கு உடன் தோன்றினராய், என்னுடைய கூட பிறந்த சகோதரியாவே அவ வந்தா அப்படின்னு ஒரு பாடல்ல ஒரு பதிகத்தில் அவர் படிக்கிறார். அப்படிப்பட்டவர் இறைவன் முன்னால நின்றுட்டு கேட்கிறாரு, ஏயா
நீ வந்து என்னை ஆட்கொண்டுக்கணும், காத்து ஆள்பவர் காவல். நீ என்னைய நான் சமணத்துக்கு போனேன் இல்லை, நான் சமணத்துக்கு எந்த சூழ்நிலையில போனேன்? இந்த சூழ்நிலையில தான் போனேன். எங்கள் அப்பா செத்துட்டு, எங்கள் அம்மா செத்துட்டு, எங்கள் அக்காவுக்கு பேசுகிற மாப்பிள்ளை செத்துட்டு, எங்கள் அக்காவும் சாவ போயிட்டான். அப்போ சமணம் வந்து எனக்கு ஒரு ஆறுதல் அளிச்சது, எனக்கு ஒரு பதவியை கொடுத்து என்னுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு அது கொல்லா நெறிய கொருவர் நெறின்னு சொன்னோடனே நான் அந்த நெறியில் ஆசைப்பட்டு நான் அங்கே போயிட்டேன். இது ஒரு தப்பா? அங்கே போன பிறகு தெரிஞ்சிச்சு சமணர்கள் தகுதியான பாத்திரம் அல்ல. நான் நினைச்ச அளவுக்கு அந்த மதம் வந்து என்னை ஈர்த்து பணிகொள்ளவில்லை. அந்த நான் பார்த்தேன், அங்கே போய் பார்த்தேன். பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு இவங்க வந்து மறைந்திருந்து கொலை செய்யக்கூட அளவுக்கு. இப்போ கூட அந்த சமணர்கள்னு இல்லாட்டியும் கூட சைவத்தையும் சிவத்தையும் அழிக்க நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் அப்படியெல்லாம் செய்கிறாங்க. இவங்க செஞ்சதுனால இந்த சைவமோ இந்த நம்மளுடைய தமிழக கலாச்சாரமோ இந்திய கலாச்சாரமோ இவங்க செய்ததுனால மாறுபட போகிறது இல்லை. ஆனாலும் காலம் காலமாக இப்படி ஒரு கூட்டம் இருந்து வந்திருக்கு. அவர் சொல்றாரு, நான் வந்து தமிழோடு இசைவாடல் மறந்தறியேன், நான் உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். எங்க இருந்துட்டு சொல்றாரு, நான் இத்தனை காலம் சமணத்துல இருந்தாலும் நான் அங்கிருந்து போன உடனே ஏதோ ஒரு ஃபோர்ஸில் நாங்கள் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு ஒரு அந்த நேரத்தில் ஒரு இன்ஃபேச்சுவேஷன் இருந்துச்சு. அவங்க சொன்ன கருத்தில் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. நான் அதில் போனேன். உள்ளே போய் பார்த்த பிறகு தான் அட பாவிகளா, கொலகார பாவிகள் இவர்கள் அப்படின்னு எனக்கு அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அதுக்காண்டி எனக்கு அவங்கள விட்டுட்டு வெளியவும் வர முடியலை. எனக்கு ஒரு தலைமை பதவியை கொடுத்து எனக்கு ஒரு ஆசை, ஒரு பீடத்தை கொடுத்து என்னைய சமணத்தை வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படி தான் அவங்கவுங்க நம்மளை இருந்து இழுத்துட்டு போகிறவங்க எல்லாத்துக்கும் பொருள் ஆசை காட்டி, மருத்துவ ஆசை காட்டி, வீடு ஆசை காட்டி, இன்னும் என்னென்ன ஆசை காட்டணுமோ அத்தனை ஆசையும் காட்டி அதுக்கப்புறம் நம்மளை வந்து படிக்குலுக்கி தள்ளக்கூடிய கருணையையும் அவர்கள் செய்கிறார்கள் அந்த பாவிகள்னு இவர் சொல்கிறாரு. நாங்கள் போன பிறகு தெரிஞ்சது. அப்போ தான் அங்கே தெரிஞ்ச உடனே நான் என்ன சொன்னேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன். நான் வந்து அந்த சங்கீதத்தில் உன்னை நினைந்து தான் நான் உருகி கொண்டிருந்தேன். நீ என்னைய விட்டு போட்டு நீ வந்து என்னைய யார் கையிலையோ பிடிச்சி கொடுத்துட்டு நீ சுகஜீவனமாக இருந்துட்டு கடைசியில் எனக்கு வயிற்று வெளிங்கக்கூடிய பேரில் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவையாப்பா? ஒரு இறைவனை பார்த்து நம்ம கேட்ட முடியுமா? இதுக்கு மத்தியில் ஏற்கனவே இருந்த சமயத்தில் வேற இவரை எப்படி பழி சொல்லி இவரை எங்கே கவுத்தலான்னு இருக்கிறாங்க, இல்லாட்டி நீ வந்திருப்பா நான் கூட்டுக்கிறேன்னு இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய உரிமை நாயகன், என்னுடைய உரிமை நாயகன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னுடைய உரிமை நாயகன்கிட்ட நான் எப்படி வேணாலும் நான் நடந்து கொள்ளலாம். அவன் எனக்கே உரியவன், நான் அவனுக்கே உரியவன். அவன் எனக்கான கடமையை செய்திருக்க வேண்டும். செய்ய தவறியதுன்னா நான் அவனை குறை சொல்றேன். அப்போ அப்படி எல்லாம் நம்மளும் குறை சொல்லலாம் இல்லையா? நம்மளும் இறைவன் அந்த உரிமையை பெறலாம் இல்லையா? நான் அவர் சொல்றாரு, நான் ஒருபோதும் தவறு செய்யவில்லை. இந்த இப்பிறவியில் நீ காட்டிய நெறியில் நான் அந்த சமணத்துக்கு போனேங்க ஒரு தவறை தவிர வேற எந்த தவறும் நான் செய்யவில்லை. அப்படி ஒரு அப்பழுக்கற்ற உள்ளம் நம்மகிட்ட இருந்ததுன்னு வச்சுக்குவோம். அந்த உள்ளத்தை பெற்றுக்கொண்டோமானால், அந்த உயிர் உணர்வை பெற்றுக்கொண்டோமானால் நாமளும் இறைவன்கிட்ட போய் எப்படினாலும் நம்ம வந்து நம்மளுடைய ரைட்டை வந்து நம்ம நிலைநாட்டி கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்கு அப்பர் சுவாமிகளுடைய வரலாறு ஒரு காரணம். அவர் போய் படிக்கிறார். முதல்ல இந்த பாடல்களை அங்கே படிப்பாங்க. நான் எல்லா பாடலையும் எல்லா பதிகத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. ஆனால் நான் வந்து சொல்ல விரும்பக்கூடிய பதிகம் வந்து திருஅதிகை வீரட்டானம். முதல்ல இவர் அகப்படுத்தி ஆட்கொண்டு அருமை காட்டிய இடம் திருஅதிகை. அதில் ஒரு அவங்க அங்கே படிக்கிறாங்க, அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் உள்ள பதிகம் தலையே நீ வணங்கால் அந்த பதிகம், சுண்ணவன் சாந்து அந்த பதிகம். இதில் ஒவ்வொரு பாடல்கள் சொல்கிறேன். இந்த பதிகத்தில் மட்டும் இறைவனுக்கும் ஒரு தொண்டனுக்கும் எப்படி ஒரு உரிமை இருக்க வேண்டும். நம்மகிட்ட ஒரு குற்றம் இல்லை, எங்கிட்ட ஒரு ஊழல் இல்லை, நான் வந்து இறைவனை மட்டுமே நான் நினைச்சு வாழ்றேன். அவனுக்காக வேண்டி என் ஆவி உடல் பொருள் அனைத்தையும் அவன்பால் ஒப்புவித்தேன். அப்படி இருக்கும்போது இறைவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கணும்னு நான் அவர் சொல்றாரு, என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியேனையும் தாங்குதல். நான் உனக்கு யோசனை சொல்லித்தரேன்ப்பா. நான் வந்து எனக்கு கடன் என்ன, நான் உனது பணியாக உயிர்கூட்டங்கள் அத்தனைக்கு நான் தொண்டு செய்வேன். நான் கா வளர்த்தேன், குளம் வெட்டினேன், நான் அன்னம்பாலிப்பு நடத்தினேன், தண்ணீர் பந்தல் வச்சேன்,
அத்தனை செஞ்சது எதுக்காக வேண்டி? உன்னுடைய வண்ணமும் வடிவமுமாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கு என்னுடைய எல்லா சொத்தையும் நான் தானம் பண்ணி கொடுத்தேன். அந்த கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, உன் நாமம் என் நாவில் மறந்தில்லாமல நான் இருந்தேன், நீ ஆட்கொள்ள வேண்டியவன், நீ இவ்வளவு காலம் நீ என்ன பண்ணுன? அப்ப நாம இது மாதிரி எல்லா உயிர் நமக்கு கா வளர்க்க முடியாது, குளம் வளர்க்க முடியாது, நாம எதுவும் செய்ய முடியாது. அப்ப நமக்கு தகுதிக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாரையும் நேசிக்கலாம், ஒரு கோல் சொல்லாம இருக்கலாம், ஒரு அடுத்தவங்க குறைய பாராட்டாம இருக்கலாம். நமக்கே தெரியுது அவங்க குறையா இருக்கிறாங்கன்னு, அல்லது குறையே இல்லாதவங்க மேல முன்னையும் விட்டு பின்னையும் விட்டு மத்திய பிடிச்சுக்கிட்டு நாம என்ன, நான் சொன்னது சரின்னு சொல்றதுக்கு 1008 பொய். நான் பொய் சொல்றேன்னு என் மனச்சாட்சியே சொல்லுது. தன்னஞ்சை அறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னஞ்சை தன்னை சுடும். எனக்கு எல்லாம் தெரியுது, முன்ன விட்டு பின்ன விட்டு நான் பொய் சொல்றேன், இவங்களை நம்ப செய்யணுங்கிறதுக்காண்டி. அப்ப நான் போய் இறைவன் முன்னால போய் எனக்கு இந்த ரைட் எல்லாம் இருக்கு, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது நம்ம போய் சொல்ல முடியுமா? எங்கிட்ட இவ்வளவு ஊழலை வச்சுக்கிட்டு, ஊழல் இல்லாத யாரும் போய் இறைவனை போய் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு அவர் சொல்றாரு பாருங்க. ஒரு 10 பாடல முதல்ல சிவன் கோயிலுக்கு வராரு. அவ அக்கா சிவன் கோயில்ல ஒரு உபதி எடுத்து கொடுக்குறா. அவ அக்கா உபதி எடுத்து கொடுத்து நீ பூசிக்கப்பா அப்படின்னு சொல்றா. எந்த சமயத்திலாவது தன்னுடைய குழந்தைகள் தன்னை எதிர்த்து வாயாடி அவங்க தண்டனை கொடுத்தார்கள் அப்படின்னு, இங்க இந்த கோயிலுக்கு போலன்னா இந்த தண்டனை, இந்த கோயிலுக்கு போலன்னா இந்த தண்டனை, நீ போன பிறவில தண்டனை, இந்த பிறவில தண்டனை, இப்படி எந்த சமயத்திலும் கதை உண்டு. நம்ம சமயத்துல அப்படி எதுவுமே கிடையாது. நீ அங்க போலன்னா கதை. சில பேர் இப்ப பதிவிடுதாங்க, நிறைய அவங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வசதி இருக்குன்னு. ஆனா நம்ம சமயத்தில் அது எதுவுமே கிடையாது. நம்மளை இறைவன் தண்டிப்பதே மாட்டான். நாம் செய்யும் வினை, நமது கர்மா நமக்கு ஆதாரமாக உள்ளதே தவிர இறைவனால் நமக்கு ஒருபோதும் ஒரு தண்டனையும் கிடையாது. அதுதான் நம்ம சமயத்தினுடைய தனிச்சிறப்பு. அந்த சிறப்பு மிக்க சமயத்தில் நாம் பிறந்துள்ளங்கிறதுக்கு தோல் நோக்கி நாம் ஆடலாம், மார்தட்டி நாம குதிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த சமயம். அதுல சொல்றாரு, கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்து நான் அறியேன். ஏப்பா எனக்கு இந்த தண்டனை கொடுத்த, வயிற்றுவலி கொடுத்த, எது கொடுத்த கேட்கிறார் பாருங்க. ரைட் அண்ட் ராயலா கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. கேட்கிறார், கூற்றாயினவாறு விளக்ககளில். யமதர்மன் என்னைய வயிற்ற பிடிச்சு கிழிச்சு போடுற மாதிரி வலிக்குதடா கண்ணா, இந்த கூற்றுவனை நீ விளக்க மாட்டியா? நான் உனக்கு இப்போ என்னுடைய தமக்கை உபதி கொடுத்தா, நான் அதை பூசிட்டு உன் முன்னால நிக்கிறேன். கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்து நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவேன் எப்போதும். 45 வருஷம் 50 வருஷம் சமணத்தில் இருந்தியடா, இப்ப என்ன பிரியாது வணங்குவேன்? ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியா. இப்ப எப்படி நீ பிரியாது வணங்குவ? இப்ப நீ பிரிஞ்சுதானே இருந்த? இல்ல, என்னுடைய உயிர் உணர்வில் நான் உன்னை ஏற்றிக்கொண்டே இருந்தேன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால அங்க போனேன். அங்க போன பிறதான் தெரிஞ்சிச்சு அவங்க ரொம்ப கொலகாரங்கள்னு. அதுக்கப்புறம் என்னால அவங்கள விட்டு வெளியே வர முடியல. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவேன் எப்போதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன். என் குடலை பிடிச்சி அப்படியே கரைச்சு புளியுதப்பா, குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன். அதிகைக்கடியில வீரட்டான துறை அம்மான், நான் உன்னை சரணடைஞ்சிருக்கேங்கன்னு. என்னால் இந்த வயிற்று வலியை தாங்கவே முடியலை, எப்படியாவது நீ இதை குணப்படுத்து அப்படி சொல்றாரு. அதுக்கு குணப்படுத்துறதுக்கு ஒரு சொல்றாரு, நான் உன்னை பிரிஞ்சு ஒருபோதும் ஆளல. ஏற்றாய் அடிக்கே பிரியாத இரவும் பகலும் நான் உன்னை தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அங்க போன உடனே நான் உன்னைய மறந்துட்டேன். இது உனக்கு தெரியாதா? நான் என்னுடைய ரைட் அண்ட் ராயலை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்கு ஜஸ்டிஸ் கேட்டு உன் முன்னால நிக்கிறேன். நானே வக்கீலா இருந்து நான் உன்கிட்ட நியாயம் கேட்கிறேன். இந்த நியாயத்துக்கு நீ எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. இந்த 10 பாட்டும் நம்மளுடைய சமயத்துல கடைசி மூச்சு உள்ள ஒரு ஜீவன் இந்த பாடலை சொல்லிட்டு இருந்தா போதும், நம்ம சமயத்தை யாராலும் அசைக்க முடியாது. அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது இந்த பாட்டு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். நான் என்ன உன்னை நினைக்காம எப்ப பவித்தேன்? ஒவ்வொரு மூச்சு என் வாசியெல்லாம் உன்னை நோக்கித்தானே ஓடிச்சு, உன்னுடைய அருட்கருணையை நோக்கி தானே என் வாசி ஓடிச்சு. நான் என்ன இந்த உடலுக்கு மூச்சாவா நான் விட்டுட்டு இருந்தேன்? ஒவ்வொரு கணமும் நான் இதை விட்டு எப்போது நான் உன்னை நோக்கி வருவேன், எப்போது உன்னுடைய திருவடிக்கு ஆளாகுவேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் நீதான்ப்பா எனக்கு வஞ்சனை செஞ்சுட்ட. நான் அங்க இருந்துகிட்டே உன்னதானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், நீ வஞ்சம் பண்ணிட்டடா என்கிட்ட. நீ என் வயிற்றோடு துடைக்கு முடக்கிட பண்ணக்கூடிய அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? அங்க போனேன். அதுக்கு போனதுக்கு காரணம் என்ன? நீதான் காரணம்.
என்னுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை நீ மாற்றிருக்கணும். அந்த நேரத்தில் இது உலகத்தில் நிலையாமை என்பது உலகத்தில் இயற்கையா நடக்கக்கூடிய தம்பி. அவங்கவுங்க கர்மாவை அவங்கவுங்க அனுபவிக்காங்க. நீ எதுக்குப்பா அங்கே போறேன்னு சொல்லி நீ தட்டி கொடுத்து என்னைய கூட்டிருக்க வேண்டியதானே. நீ என்னை கைவிட்டுட்டு இப்ப என்ன வந்து பேசுற? அவர் சொல்றாரு, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடைக்கி முடக்கிவிட நஞ்சாகி வந்து என்னை நலிவதினை நணுகாமல் துறந்தும் கறந்தும் விடு. நஞ்சு மாதிரி விஷமா வந்து கலக்குதப்பா. இதை நினைச்சு பார்த்து நீ கொஞ்சம் கருணை பண்ணி இதை வேண்டான்னு சொல்லி போய்க்கிற வேண்டாம் அந்த வயிற்று வெளியே. அவர் சொல்றார், நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை அணுகாமல் துறந்து கறந்தும் விடு அஞ்சேல் என்னை அதிகங்கள். நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? வருத்தப்படாத, நான் இப்பவுமே குணமாக்கித்தரேன் அப்படித்தானே சொல்லணும். சாதாரணமாக நம்மகிட்ட 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டு இருக்கவன் ஒரு மேப் படம் இங்கேருந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். அவன் உடனே ஒரு ஸ்கேன் போடுறான், ஒரு இந்த உடலை வந்து ஒரு ஸ்கேன் காமிக்கிறான். இது இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல படித்தவனோ படியாதவனோ இவனுக்கு இது புரியுமா புரியலையா அவனுக்கு அது கிடையாது. அவனுக்கு பேக்கப் வந்து 3 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம் என்ன பேக்கப் பண்ணுறானோ அந்த பேக்கப்புக்கு தக்க நான் வரைஞ்சு காமிக்கானே. நீ ஒரு உயிரை ஆட்கொள்ளவன், நீ என்ன பேக்கப் எனக்கு உணர்ந்திருக்க? உன்னுடைய பேக்கேஜ் என்ன? நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு சாதாரண மருத்துவம் சொல்லலாம், ஏன் இது இப்படி இருக்கு, நாங்கள் இதை செய்கிறோம், இதுக்கு இவ்வளவு ரூபாய் செலவாகும், இந்த இதில் நாங்கள் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்க போகிறோம், உனக்கு இதை குணப்படுத்தி தரது எங்களுக்கு முன்னால் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, எங்களுடைய மருத்துவ ஹிஸ்ட்ரியில் இத்தனை பேர் நாங்கள் குணப்படுத்தியிருக்கிறோம், உன்னையும் குணப்படுத்தோம், இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, நீ எனக்கு என்ன செஞ்ச? அவர் கேட்குற. நான் கேட்கலாம், நமக்கு ரைட் இருக்கு, நமக்கு உரிமை இருக்கு, நமது உரிமை நாயகன் அவன். இவரே சொல்றாரு, என்னுடைய உரிமை நாயகன் நீ அப்படிங்கிறார். அந்த உரிமை நாயகன்ட்ட நம்ம கேட்கலாம். அது கேட்கறதுக்கு அவர் நமக்கு சொல்லித்தராரு. நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை அணுகாமல் துறந்து கறந்து முடியுது அஞ்சேலும் எண்ணீர் அதிக கடில வீரட்டான துறையம்மான். அஞ்சேல் பயப்படாதன்னு சொல்லணும்ல, அப்படி சொல்ல மாட்டேங்க. ஏன் சொல்ல மாட்டேங்க? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணுனே நீ சொல்லலை. இறைவன்கிட்ட போய் நமக்கு கேட்கறதுக்கு சொல்லித்தராரு பாருங்க. உங்ககிட்ட உண்மை மட்டும் இருக்கணும், சத்தியம் மட்டும் இருக்கணும், வலுவாமை, எந்த சூழ்நிலையிலும் நான் பொய்க்கு போக மாட்டேன் அப்படிங்கக்கூடியது மட்டும் இருந்ததுன்னா இறைவனையே ஆட்டி படைக்கலாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. இறைவன் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா தானே இருக்கிறான். உடனே அவன் நினைச்சோம்னா நாக்க பிடுங்கிடலாம்ல நம்ம நாக்க. அவன் இருந்தால் தானே இந்த பஞ்சபூதங்களை செய்து நம்ம உடலை செய்து நம்ம உயிரை செய்து நம்மளுடைய உணர்வை செய்து நம்மளுடைய நாக்கை புரட்ட முடியும்னா அவன் நம்ம நாக்குக்குள்ள நிற்கிறதுனால தானே புரட்ட முடியுது, இல்லாட்டி புரட்ட முடியாது நமக்கு. அப்ப இவ்வளவு நாக்க புரட்டுறதுக்கு ஆற்றல் கொடுத்தா நீ தப்பு செய்தா நாக்கே புரட்டாம விட்டுருக்கலாமே. என்ன கேள்வியெல்லாம் கேட்கிறாரு பாருங்க, நமக்கு சொல்லித்தராரு. அவருக்கு வைத்த வலிச்சுதான் என்னன்னு எனக்கு தெரியல, நம்மள மாதிரி உண்டான ஆட்களுக்கு சொல்லித்தராரு. நீ போய் உன்னுடைய உரிமை நாயகன்கிட்ட நீ பெர்ஃபெக்டா நடந்துக்கோ, உன்னுடைய பெர்ஃபெக்ஷன் உனக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கும். அவன் உன்னை தனியாக தேடி வந்து ஆட்கொண்டு அருள்பாலிப்பான்னு அவர் சொல்லித்தராரு பாருங்க. அதுக்கு அடுத்த படல, பணிந்தாரண பாவங்கள் மாற்றவல்லீர் படுவன் தலையில் பலி கொண்டு உழல்வீர் துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருள். நான் சமணத்தை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். எதுக்கு வந்தேன்னா துணிந்துதான் வந்தேன். அவன் கொண்டாலும் சரி நீ கொண்டாலும் சரி யார் கொண்டாலும் சரி துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தருள். நீ பணிந்தவர்களுடைய பாவத்தை பாற்றுவேன்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்களேப்பா. யாரெல்லாம் உன்னை சரணாகதி அடைஞ்சாங்களோ, யாரெல்லாம் நீ துன்ப நீக்க வேண்டும்னு வேண்டுனார்களோ அத்தனை பேருக்கு நீ காப்பாத்திருக்குன்னு சொன்னாங்க. அப்படி செஞ்சே இல்லையே. என்கிட்ட எனக்கு செஞ்சாதானே நான் நம்புவேன். அப்படி நீ எனக்கு செஞ்சியா? அவர் கேட்கிறாரு. நீ வந்து பணிந்தாரண பாவங்கள் மாற்றவல்லீர் படுவன் தலையில் பலிகொண்டு, கையில வந்து எல்லாரும் வந்து வெண்தலை மாலை வச்சிருக்கிய, எல்லாரும் வந்து நான் எனதுங்கதை போடுவாங்கன்னு நான் பணிஞ்சுதானே வந்திருக்கிறேன். இது உயிருக்கு துணிஞ்செல்லாம் வந்திருக்கிறேன். அங்க போனாலும் அங்க அவன் அடிச்சு கொண்டுருவான், இங்க வந்தாலும் வயிற்றுவலியே என்ன கொன்றும் போல இருக்கு ஐயா. அவர் கேட்கிறாரு, துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால் சுடுகின்றது சூளை தவிர்த்தருவில் பிணிந்தார் பொறி கொண்டு மெய்பூச வல்லீர் பெற்றமேற்றுகந்தீர் சுற்றும் வெண்டலை கொண்டு அணிந்தீர் அடிகேள் அதிக கடில வீரட்டான துறையம்மான். எல்லாருடைய ஆணவ நலங்களையும் தலைமாலையாக போற்றுக்கொண்டு எல்லா இடத்திலும் பலிதேர்ந்து உண்கீர். பலிதேர்ந்துன்னா பிச்சு எடுத்து உண்றேன்னு சொல்றாங்க. எல்லார்ட்டையும் ஆணவ மலத்தை கேட்குறேன்னு நான் எல்லாத்தையும் தானே விட்டுட்டு இருந்தேன். நான் மலத்தோட இருந்தேன். என்னுடைய மலங்கள் எல்லாம் உன்னுடைய திருவடிக்கு ஆளாக்கிட்டு நான் வந்து உளவாரப்பணி நான் எப்போ செஞ்சேனோ அப்போ நான் போய் எனது போய் தானே செஞ்சேன். நான் உளவாரப்பணி செஞ்சது வந்து நானும் வச்சுக்கிட்டா செஞ்சேன்.
எல்லாத்தையும் இழந்துட்டு செஞ்சேனே. அப்போ ஏன்னா என்னுடைய நீ பெற்றமேற்று ஒன்று நீ இந்த மாதிரி எனக்கு வயிற்று வலியை கொடுத்துருக்கிறதுக்கு நீ ஆட்கொண்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? எவ்வளவு ரைட்டா கேட்கிறாரு பாருங்க. முன்னம் அடியேன் அறியாமையினால் முனிந்தி என்னை நலிந்து முளைக்கிட பின்னை அடியேன் உமக்கு ஆளும்பட்டேன் சுடுகின்றது சூளை தவிர்த்தரில் தன்னை அடைந்தார் வினையில் இருப்பதென்றோ தலையாயவர் தம் கடனாவது அண்ணனுடையார் அதிக கடில வீரட்டான துறை அம்மானே. ஐயா, முன்னம் அடியேன் அறியாமைன்னு நான் போயிட்டேன். சமணத்துக்கு போனது சத்தியம். அது என்ன, நான் தெரிஞ்சா போனேன், அறியாம போயிட்டேன். அதுக்காண்டி ஒரு வயிற்று வலி கொடுப்பியா நீனு? அப்ப அறியாம தப்பு செஞ்சா ஒரு வயிற்று வலி கொடுப்பது எல்லாரும் தான் நீ. சமணமும் நீதான், வைணவமும் நீதான். என்ன அது அகச்சமயமா புறச்சமயமா அகப்புறச்சமயமா புறப்புறச்சமயமா எல்லாம் நீ தானையா. இதுல தனியா நான் அங்க ஒண்ணு போனேங்கிறதுக்காண்டியே எனக்கு இப்படி வயிற்று வலி கொடுத்துட்ட. அவர் கேட்கிறாரு பாருங்க. முன்னம் அடியேன் அறியாமையனால் நான் அங்க அறியாம போனேன். முனிந்தி எம்மையே நீ அதுக்காண்டி என்கிட்ட கோவப்படுவியா? முனிந்தி எம்மை நலிந்து முடைக்கிட பின்னை அடியேன் உமக்கா. சரி, ஒருவேளை அங்க இருந்ததுனாலதான் இந்த வயிற்று வலி தாங்க முடியல போல இருக்கு. பின்னை அடியேன் உமக்கு ஆளும் பட்டேன். நான் இப்ப உனக்கு அடிமையா தான் வந்து நிக்கிறேன். அப்ப என் வயிற்று வலியை தீர்த்து வையே. நமக்கு வயிற்று வலின்னு இல்லை, பிறவி நோயே நமக்கு ஒரு வலிதான். நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நமக்கு ஒரு வலிதான். அதுல இருந்து விடுதலை கிடைப்பதற்கு நம்ம இப்படி ஒரு உணர்வு பூர்வமாக இறைவன்ட்ட நம்ம கேட்கலாம்னு அவர் சொல்லித்தராரு. நமக்கு நம்மகிட்ட பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய அனைத்தையும் நான் உனக்கே ஒப்பு கொடுத்தேன், நான் தப்பே செய்யலை அப்படிங்கிறார். அவன் முன்னால போயிருந்து நான் தப்பே செய்யலைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆணித்தரமான எண்ணம் வேணும் தானே. அவன் ஸ்கேன் போட்டு பார்த்தா அந்த ஸ்கேன்ல ஏதாவது மிஞ்சுமா, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குமா? அந்த ஸ்கேன் போட்டு அவன் நம்மளுடைய உள்ளத்தை பார்க்கும்போது எனக்கு எந்த தப்பு நான் செஞ்சதா தெரியல. அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாடு நம்மகிட்ட இருந்தோம்னா இதை விட கூட நம்ம நல்ல அருமையாக கேட்கலாம். அவர் 7ஆம் நூற்றாண்டுல கொஞ்சம் பயந்து இருப்பாரு. இப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தோம், இதை விட கூட நம்ம ஆணித்தரமா பேசலாம். அவர் சொல்றாரு, காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாயா கயம்புக நூக்கிவிட நிலை கொள்ளும் மலைத்துறை வென்றேன். நீத்தாய கயம் கசம்னு சொல்லுவோம்ல நம்ம. இது என்னைய கசத்துல இறக்கிட்டான் அந்த இங்கிருந்து போனேன், என்னைய ஆளுங்கசத்துல இறக்கிட்டான் அப்படிம்பாங்க. அதாவது நமக்கு ஏதோ பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டாலும் அப்படிதான் சொல்லுவோம். உடல் ரீதியாக ஏதாவது கூட்டிட்டு போய் கெடுத்தா கூட அவன் என்னை ஆளுங்கசத்துல நீக்கிட்டான். அவர் சொல்லாரு, நீத்தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் மலைத்துறேன். அவன் என்னை ஆழமான கசத்துல இறக்கிட்டான். நீச்சடிச்சு மேல ஏறி வருவோம்னா நீத்தாய கயம்புக நூக்கியிட அடியே நிலை கொள்ளும் மலையறியன். எனக்கு எப்படி நீஞ்சி வெளியே வர்றதுங்கிறது தெரியல. நான் அப்படி போய் சேர்ந்துட்டேன். நீ என்ன செஞ்சிருக்கணும்? காத்து ஆள்பவர் காவல் இழந்துட்டேன், கரை நின்றவர் கண்டுகொள்னு சொன்னான். உனக்கு கவலைப்படாதப்பா, நீ சமணத்துக்கு வந்தேன்னா உன்னுடைய மனக்கவலை நீக்கும், நல்வாழ்வு கிடைக்கும், உனக்கு உறவாக்கிய உறவாக அந்த பேரண்ட நாயகன் இருப்பான்னு சொன்னாங்க. நான் அங்கே போயிட்டேன். இது ஒரு தப்பா? காத்து ஆள்பவர் காவல் கண்டமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் அழிவுரை ஒன்றறியேன். வார்த்தையில் ஒப்பது கேட்டறியேன் வயிற்றொடு துடைக்கு முடக்கிவிட ஆர்த்தார் புனலார் அதிகை கடில விரட்டான துறையம்மான். எனக்கு என்ன வார்த்தை சொல்லி இதையெல்லாம் விளக்குதுன்னே தெரியலையா. எனக்கு வயிற்று வலி அவ்வளவு வேகமா இருக்கு, எனக்கு தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிறார். சலம் பூவோடு தூவம் மறந்தறியேன், தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், உலர்ந்தார் தலையில் பழிகொண்டு உழல்வாய், உடல் உள்ளுரை சூளை தவிர்த்தருள்வாய், அலந்தேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே, உயர்ந்தேன் மனம். இதெல்லாம் உங்களுக்கு முன்னக்கூட்டிய முன்னுரையிலே சொல்லிட்டேன்னு விளக்கம் சொல்லணுமா? வேண்டாம் இல்ல. உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன்பொருளும் ஒருவர் தலை காவல் இல்லாமையால் பயந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருள் பயந்தேயன் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட நான் அயர்ந்தேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மான். இப்ப இது 7 பாடல் சொல்லியிருக்கேன் போதும். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பதிகம் இருக்கு. இது மாதிரி அவர் தன்னுடைய உரிமையை உரிமை நாயகன்ட்ட இவர் வெவ்வேறு விதமாக பாடி எனக்கு எப்படியாவது இதுல இருந்து விடுதலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இந்த பதிகத்தை படிப்பாங்க திருவையாற்றுல. இந்த பதிகத்தை முதல் பதிகமா படிப்பாங்க. இன்னும் நான் 6 பாடல் சொல்லியிருக்கேன், இன்னும் 4 பாடல் இருக்கு. இதை விளக்கத்தோடு சில பேச்சாளர்கள் விளக்கத்தோடு சொல்லுவாங்க, படிக்கிறவங்க இதோடு படிப்பாங்க. இந்த மாதிரி அதுக்கு அடுத்த பாடல் கடலூர்ல நடந்தது.
அது வந்து கரையேறி குப்பம் அப்படிங்கிறது. நம்ம எல்லாரும் இந்த இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருக்கிறோம், ஒரு முறை இல்லை பல முறை போயிருக்கிறோம். உங்களுக்கு நினைவுபடுத்தி பாருங்க. சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சிரும் நற்றுணையாவது நமச்சிவாயவன். சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ. இறைவன் நான் இவ்வளவு இதான் முதல் பதிகம். நம்ம இப்போ முதல்ல கூற்றாயினவாறு பதிச்சமே அதுதான் இறைவன் முதல்ல ஆட்கொண்ட உடனே படித்த பதிகம். அதுக்கப்புறம் இவர் இது பின்னால் அவரை கடலில் கட்டி போடும்போது படித்த பதிகம் இது. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் கற்றுணை பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ. நான் என்னுடைய சிறுநடு சிற்றம்பலத்தில் அவன் அருள் அனுபவம் தந்தான், அதை நான் கைதொழுது வேண்டி நின்னேன். கற்றுணை பூட்டி கடலில் அவன் அந்த அருள் அனுபவத்தை பெற்ற பிறகு பிரத்தியார் எனக்கு என்ன வேதனை பார்க்குறவங்களுக்கு நான் வேதனைப்படுற மாதிரி தோணும், ஆனால் எனக்கு அது எந்த வேதனையும் செய்யலை. நான் கல்லை பூட்டி கடலில் பாய்ச்சினாங்க, அதுவே எனக்கு தெப்பமாக வாரி மிதந்து வந்து கரையேறி குப்பம்ங்கக்கூடிய இடத்துல அப்பர் சுவாமிகளும் அந்த கரையேற்றின அந்த பரமும் இன்றைக்கும் கடலூரில் இருக்குது. இந்த பதிகத்தை அவர் படிப்பாங்க அங்கே எங்கே நான் சொல்லக்கூடிய திருவையாற்று குளக்கரையில் இதை படிப்பாங்க. அதுக்கு அடுத்த பதிகமாக படிக்கக்கூடியது நான் வந்து இதுதான் அப்பர் சுவாமிகள் ஊர் ஊரா போய் இறைவனை பாடினவருக்கு இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுத்த பதிகம் இந்த பதிகம். அந்த பதிகத்தில் அவர் சொல்றாரு, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணைந்து தலையாரே பலிதேறும் தலையே தலைவனை தலையே நீ வணங்காய். நீ வந்து ஒரு யோக நிகழ்வில் நீ உன்னையே இறைவனுக்கு ஆட்படுத்தி கொண்டு நீ கண்ண முடியிருந்தேன்னா அவ்வளவு சுலபமாக உன்னுடைய மனம் அடங்காது. உயிர் உணர்வில் அது செலுத்தப்படும் காலம் வரைக்கும் நீ மனது சலனமுட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி ஒரு நல்ல சத்சங்கங்களை உன் மனதுக்கு எது லயப்படுதோ அதை, உன் மனதுக்கு எது லயப்படுதோ அந்த பாடல்களை, உன்னுடைய மனது எதை ஏற்றுக்கொள்கின்றதோ அந்த நல்ல செய்திகளை அதில் மட்டும் நீ செய்ய. நீ அதை திசை திருப்பி புறத்தை திருப்பிட்டேன்னா காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் உன்னை அப்படியே பாதாளத்தில் தள்ளிடும். அதனால நீ வந்து உன்னை பண்படுத்த விரும்பினால், இறை உணர்வை நீ பெற வேண்டும் என்னும் ஒரு ஆசை இருந்தால், இந்த இப்பிறவியிலேயே நீ கடைத்தேற வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய மனதையும் உணர்வையும் செம்மைப்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு யோசனை சொல்றேன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அவர் பாத யாத்திரையாக போய் இமயமலை சாரல்ல கைலையம் பெருமானை பார்க்கக்கூடிய வரைக்கும் அவர் உடல் தேஞ்சு நடந்து போறவர். அவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு தேஞ்சு நடந்தாலும் இறை உணர்வை உங்களது உடலுக்குள் கொண்டு வர முடியாது, அதை மடைமாற்றம் செய்யுங்கள். தலையே நீ வணங்காய் ஆணவமுற்று தெரியாத தலையே, நான் வந்து இன்னாரு அப்படின்னு உன்னை அடையாளப்படுத்தாத. நீ எப்படி அடையாளப்படுத்தணும், நான் பேரண்ட நாயகனுடைய திருக்குழந்தைன்னு நீ அடையாளப்படுத்திக்கொள். தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கலைந்து தலையாரே பரிதேறும் தலைவன். ஆணவ மரத்தை நம்மகிட்ட இருந்து பிச்சை ஏற்பதற்கு அந்த பேரண்ட நாயகன் தன் பிச்சை பாத்திரம் கையில் ஏந்தி வருகின்றான். அதுக்குள்ள நீ உன்னுடைய ஆணவத்தை நீ போற்று. அப்படி போட்டேன்னா நீ வந்து இந்த தலையினால வரக்கூடிய எல்லா பழிகளையும் நீக்கி நீ வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, கண்கால் காண்மீன்களோ கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை. நீங்க வேற நீங்க பார்க்குற காட்சி வந்து புறக்காட்சியாக நீங்க அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு எங்க போனாலும் அங்கே இல்லை இறைவன். வந்து இறைவன் எங்கே இருக்கிறான்னு நான் சொல்றேன். என் தோள் வீசி நின்றாடும் எம்பிரான் தன்னை கண்கால் காண்மீன்கள். அவன் உங்களுக்குள்ளே நின்று எண்டோல் வீசி நின்றாடான். நடராஜ மூர்த்தியாக உங்களுடைய பிராண இயக்கமாக நின்று அவன் உங்களுக்குள் ஏங்கி கொண்டிருக்கிறான். அவனை நீங்க உங்களுக்குள்ள பாருங்க. கண்கால் காண்மீன்களோ கரை நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்டோல் வீசி நின்றாடும் எம்பிரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ. அப்படி பாருங்க. நீங்க செவிகால் பெண்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள எழில்போல் மேனிப்புறான் திறன் எப்போதும் செவிகால் பெண்மீன்களோ. நீங்க கேட்குற வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகள் கூட உங்களுக்கு காமத்தையோ கோபத்தையோ யாராவது வந்து பேசுனா அம்மா உங்களை ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாங்க, என்னமா பேசுறாங்க, அது விடுமா, அதெல்லாம் இல்லை, அவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க. செவிகால் கேள்வின்களை இது வந்து நீ கேட்கக்கூடியது இல்லை. ஏதோ ஒரு பிறவில யாருக்கும் நீ என்னவோ செஞ்சிருப்ப, அந்த உயிரோட இயல்பு அவ்வளவுதான். இது மாதிரி சுலபமா இருந்தால் தான் நம்மளால சமாதானம் வாங்க முடியும். இல்லாட்டி படன்னு பப்பர வீடு அந்த பரபரப்பு ரொம்ப இருந்து நம்மளை கீழே தள்ளிடும். அதை கேட்காத அப்படிங்கிறார். அப்புறம் என்ன, மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய்.
நீ சுவாச பிரசுவாசம் எங்கே வச்சுக்கணும், நீ வந்து இப்போ ஒரு அடியார் கூட்டத்தில் சேர்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு நொடி நேரமாவது யார் நம்ம 100 பேர் இருக்கிறோம் வச்சுக்குவோம், அந்த 100 பேரில் 2 பேர்னாலும் பிரபு நான் வந்து உன்னுடைய சுவாசத்தையும் உச்சுவாசத்தையும் நான் வெளிச்சுவாசத்தையும் நான் வந்து நான் உச்சுவாசம் நிச்சுவாசமாக நான் உள்சுவாசத்தை நான் உண்மையாக உள்வாங்கக்கூடிய காலம் எப்போதுக்கான் ஏதாவது ஒரு பெருமூச்சு விட்டுருக்க மாட்டானா. அந்த மூச்சை நீ சுவாசிக்கும் போது மூக்கே நீ முரலாய் எவன் வந்து அந்த பேர் உணர்வுல கலக்க விரும்புகிறானோ அந்த பேர் உணர்வாளன் உன்னை உள்வாங்கி விட்ட மூச்சை மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கணனே அந்த வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். அவன் வந்து உனக்கு உண்மனாதேவி மூலமாக இந்த மூச்சுக்காற்றினுடைய நிலையை மேம்படுத்தி தருவதற்கு அவன் காத்திருக்கிறான். அதை பார்த்து நீ மூக்கு நீ வச்சுக்கோ அப்படிங்கிறார். வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உரிபோர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிராந்தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். எம்பெருமான் பேய்வாள் காட்டகத்தாடும், பேய்ங்கிறது அறியாமை என்னும் இருளில் ஆணவமாம் பேய் பிடித்து திரிகின்ற உயிர்களுக்கும் கூட அவன் இறங்கி கொண்டிருக்கிறான். அப்ப ஆணவ உயிர்கள் பிடித்த உயிர்களுக்கே அவன் இறங்கிக்கிட்டு அவங்க உடலுக்குள்ள ஆடும்போது உன் உடலுக்குள்ள அவன் எவ்வளவு வாழ்வான். அவனை நீ வாழ்த்துப்பான். அப்படி வாழ்த்தும் போது நீ ஓம்னு நீ சொல்லி அவனை வாழ்த்தும் போது நம்மகிட்ட பேய்வாய் காட்டகத்து இந்த பேய் வாழக்கூடிய காட்டகத்துல அவனுடைய ஞான ஒளி புகுந்து இதை அப்படியே சரிசமனம் செஞ்சிடும். அதை போய் நீ வாழ்த்து அப்படின்னு சொல்லுவார். இப்ப நீங்க வாழ்த்திக்கிட்டு இருக்கிற முறையில நீங்க வாழ்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. பேய்வாள் காட்டகத்தாடும் பிராந்தன்னை வாயே வாழ்த்து கண்டான் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை நெஞ்சே நீ நினைய. அவன் வந்து கங்கை சடை தலையில வச்சிருக்கான், நிமிர் புன் சடை. அவன் கற்றைவார் சடையன் கங்கைவார் சடையன் பேர் வச்சிருக்கிறான். அதுல அருள் தன்மையை இறக்கி உங்களுக்கு வாய்புகும் தேனை அவன் செய்தான். நேற்றுக்கு நீங்க திருமந்திர சிந்தனையில பாத்தீங்கல்ல, நாக்கு நக்கி பார்க்கிற தேன்ல வாய் புகுந்தேனாக அவன் வச்சிருக்கிறான். அதை அப்படி வச்சிருக்கக்கூடியவனை நீ வந்து நெஞ்சே நீ நினையா நிமிர் புன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்க மணாளனை நெஞ்சே நீ நினைய. கைகால் கூப்பித் தொழில் கடி மாமல தூவி நின்று பை வாய் பாம்பு அரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழில். நீங்க வந்து இந்த கூப்புதல் மூலமாக உங்களுக்கு அஞ்சலி செய்யும் போது உங்களுடைய மனம் மொழி மெய் எல்லாம் ஒருங்கிணைக்கும். அதனால அந்த முத்திரையை பதித்து கொண்டு நீங்கள் இறையாற்றலை பெற முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் உற்றார் ஆர்வல். குற்றாலத்துறை கூத்தனுடைய குறி வந்து குருவ மையத்தில் இருக்கின்றது. அவன்தான் நமக்கு உற்றாராக நின்று நம்மளுடைய வினைப்பதிவுகளை நீக்க வல்லவன். உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் உற்றார் ஆர்வலரோ. அதுக்கடுத்து சொல்றாரு, இருமான் இருப்பன்களோ ஈசன் பல்கணத்துள் எண்ணப்பட்டு சிவமான் ஏந்திதன் சேவடிக்குள் சென்று அங்கு இருமாந்து இருப்பன்களோ. என்ன ஒரு செம்மாப்புல ஒரு இருமாப்புல வச்சிருக்கிறான், சிறுமான் கையேந்தி. அவன் வந்து தன்னுடைய கையில் மானேந்திய கரத்தனாக இருக்கிறான். அவன் என்னை தன் அடிக்கீழ் வைத்திருக்கிறான். அகண்ட பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த பேரொளி அதனுடைய சிரசு அதனுடைய திருவடியே சிரசு என்னுடைய உச்சந்தலை வழியாக எனக்குள் பாய்ச்சி வச்சிருக்கிறான். நான் அதை பெற்றுக்கொண்டு இருமாந்து இருப்பன்களும் என் அந்த ஈசனுடைய பல்கணத்துள் எண்ணப்பட்டு அவனுக்கு எத்தனையோ கணங்கள் இருக்குது, என்னையும் அதில் ஒருவனாக்கி அவன் வச்சிருக்கிறான். அதுல நான் இருமாந்து இருப்பன்களோ. இது எல்லாமே அப்பர் சுவாமிகளுடைய மிக பவித்திரமான பாடல்கள். எதுவும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, இப்போ நான் உங்களை எல்லாம் திசை மாற்றம் செஞ்சேன், மடைமாற்றம் செஞ்சேன். உங்களுடைய புலன்கள் பொறிகள் அத்தனையும் 11 அடிகளால் மடைமாற்றம் செஞ்ச பிறகு தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை தேடி என்னுள்ளே நான் கண்டுகொண்டேன். நீங்க இத்தனை நான் கைலையில போய் பார்த்தோம்லப்பா, கைலை காட்சிங்கிறது எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எதை கொண்டுட்டு வராங்க பாருங்க. அந்த திருவையாறுல கைலை எங்கோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போனோம் பார்த்தீங்களா? அங்க இல்ல. கைலைக்கு வந்த உடனே அவர் சொல்றாரு, தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுடைய தேடி கண்டுகொண்டேன். நான் இந்த இடத்துக்குள்ள நான் என்னக்குள்ள கண்டுகொள்வதற்காக வேண்டி இந்த அருங்கருணையே இறைவன் எனக்கு செய்தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம புலன்களையும் பொறிகளையும் மடைமாற்றம் செய்தோமானால் அந்த மடைமாற்றத்திற்காக வேண்டி அந்த மடைமாற்றத்திற்கு
உட்பட்டு நம்மளுடைய புலன்களும் பொறிகளும் பேருணர்வை பெறுவதற்கு அந்த மடைமாற்றத்திற்கு நம்மளை உட்படுத்துகின்றார் அப்பர் சுவாமிகள். அதுக்கு அடுத்து அவர் கைலை காட்சியை இறைவன் கைலை காட்சியை காட்டி கொடுத்துட்டான். ஏற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒலிய போற்றி. இப்படி படிப்படியாக கூட்டிகிட்டு வந்தால் தான் நமக்கு புரியும் அப்படின்ட்டு. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி. நான் நாக்குக்கு அமுதம் தேடி வரல, எனக்கு வாய்முகம் அகுதமாக நீ உள்ளே புகுந்தாய். ஊற்றாகி உள்ளே புகுந்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து பரநாத ஒலியாக எனக்குள் ஓங்கக்கூடிய ஓங்கார துணியாக நான் உச்சரிக்கக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் உன்னுடைய மந்திரமாக எதிரொலித்து ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நான் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆறாம் திருமுறைக்கு வந்துட்டாரு. அந்த திருமுறையில் கைலை திருத்தாண்டகம் அப்படிங்கக்கூடியதை இந்த இடத்துல கைலை காட்சி கண்ட பிறகு இவர் படிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் உள்வாங்கின பிறகு இறைவன் இன்னொரு அருட்கருணை செய்தான். எப்படி செஞ்சான்? ஆண் பெண் இருபாலரும் சிவசக்தி ஐக்கிய சொருவம் தான். அது மனுஷனாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், குஞ்சாக இருக்கட்டும், அது சேவல் பேடையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆண்மையிலாக இருக்கட்டும், பெண்மையிலாக இருக்கட்டும், எல்லாமே இறை சொருவம் தான். இது வரைக்கும் நான் இறைவனை எங்கேயோ இருக்கிறான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தேடி தேடனா தேவனை தேடி நான் என்னுள்ளே கண்டுகொண்டேன். யாருக்கு கிடைக்கல? திருமாலும் நான்முகனும் சென்றறியா திருவடியை நான் எனக்குள்ளே தேடி கண்டுகொண்டேன். அதை உறுதிப்படுத்தி நமக்கு சொல்றாரு. எனக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான்ங்கக்கூடிய உறுதிப்பாடு நீங்க கொண்டுட்டு வாங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போது ஆண் பெண் இணைவாக இருக்கக்கூடிய அனைத்தும் சிவசக்தி சொருவம் தான். மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர்பின் புகுவேன், யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு களிர் வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்போ அவருடைய திருப்பாதத்தை கண்டறியாத உணர்வுகளை எல்லாம் நான் இந்த ஐக்கிய சொருவமாக எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்த சொருவமாக நான் இதை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது தவிரவும் இன்னும் அவர் நிறைய சொல்லிட்டு போறாரு. நமக்கு சொல்லுவதற்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிற, நிறைய ஓவர்லோடு கொடுத்துட்டணும் அப்படின்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. அதனால எல்லா பாடலையும் ஒவ்வொரு பாடலை தான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இப்போ திருவருள் கூட்டி வைக்க நீங்களும் இதே நிலையில் அசை போட்டுட்டு திருமந்திர சிந்தனையை நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு ஆடி அமாவாசை. அப்பர் சுவாமிகளுக்கு பேரண்ட நாயகன் திருவையாற்றில் காட்சி கொடுத்தான் அப்படிங்கிறது நிகழ்வு. ஐயாரப்பர் திருத்தலம், 5 ஆறும் ஓடக்கூடிய திருத்தலம். அந்த 5 ஆறும் நமக்குள்ளேயே ஓடக்கூடிய திருத்தலம். அது நமக்குள்ளேயே தேடி தேடனா தேவனை தேடி என்னுள்ளேயே கண்டுகொண்டேன். திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை. அப்ப அவன் மகாதேவன் திருமாலோடு நான்முகனும் தேடனாத திருத்தேவன், அவனை தேடி என்னுள்ளே கண்டுகொண்டேன். அந்த என்னுள்ளே கண்டுகொண்டனை ஊற்றாகி எனக்குள்ளே ஒளித்தான், ஓவாத சத்தத்து ஒலியாக இருந்தான், ஏற்றாகி விண்ணாகி என்னை ஆட்கொண்டான், நீளாமே காத்து ஆட்கொண்டான். நான் இப்பிறவியில் தாழ்ந்து விடாமல் காத்து ஆட்கொண்டான். இவ்வளவு அருங்கருணையும் எனக்கு எம்பெருமான் செஞ்சிருக்கிறேன். அவனை நீங்க ரைட் அண்ட் ராயலா நீங்க அவனை என்ன கேள்வினாலும் கேட்கலாம். என் கடன் பணி செய்து கிடப்பது. நான் உயிர்கூட்டத்திற்கு என்னுடைய பேரண்ட நாயகனுக்கு எந்த வகையிலெல்லாம் முடியுமோ அந்த வகையில் என் கடன் பணி செய்து கிடப்பது. தன் கடன் அடியேனையும் தாங்குதல். இறைவனுக்கு ஒரு நினைவுபடுத்துறார் பாருங்க. உனக்கு கடன் என்னை தாங்குததுப்பா, எனக்கு கடன் நான் எல்லா உயிருக்கும் பணி செய்து கிடக்கிறேன், உனக்கு கடன் என்னை தாங்குதல். அப்படி ஒரு நம்மளும் நினைவுபடுத்தலாம் எம்பெருமான்கிட்ட. நம்மளும் அவங்ககிட்ட கேட்கலாம், ஏன் நீ தான்ப்பா என்னை விட்டுட்ட, நான் என்ன செய்ய முடியும், உன்னுடைய கடமையை நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம உயிர் உணர்வோடு ஒன்றிய நிலையில் நாம் கேட்கலாம். நம்மகிட்ட பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். அது ஒன்று தான் முக்கியம். ஏன்னா அவர் அதை சொல்றாரு, நான் தப்பே செய்யலை அப்படிங்கிறார். அந்த தன்மையை கொண்டுட்டு போய் நாம் இறைவன்ட்ட எல்லாம் செய்யலாம். தவறே செஞ்சா கூட அவர் தப்பு செய்யலன்னு சொல்லிட்டார். தவறுவது மனித இயல்பு. திருத்தி பணி கொள்வது தேவனுடைய கடமை. அவன் நம்மளை திருத்துவான், பணி கொள்ளுவான், நம்மளை பெரிய உணர்வில் வைப்பான். ஆனால் நாம் அவனுக்கு அகப்பட்டு அடுத்து அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். மீண்டும் புறம் பேசுதல், மீண்டும் வஞ்சனை செய்தல், மீண்டும் சூளுரைத்தல், மீண்டும் என்ன எப்படி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்த. இதிலிருந்து நம்ம மீண்டும் மீண்டும் வந்தோன்னா நாம் அப்பர் சுவாமிகள் காட்டிய அந்த அருள் அனுபவ நிலையை நாமும் பெற்று இன்புறலாம். அப்படிங்கிறதோடு இந்த ஆடி அமாவாசை நிகழ்வு
நம்மளுடைய உயிர் உணர்வை பேருணர்வில் கலந்து கொள்ளக்கூடிய நாள். அந்த நாள் அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. தட்சிணாயன புண்ணிய காலத்தில் உயிர் உணர்வை பேருணர்வில் கலந்து கரைத்து கொள்ளும் நாளாக அப்பர் சுவாமிகள் தேர்ந்தெடுத்தார். அது எவ்வாறு தேர்ந்தெடுத்தாருன்னு முழு விரிவாக்கம் பண்ணனா எப்படி இந்த 5 பகுதியை பண்ணால் கூட 3 மணி நேரம் ஆயிரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆழமான அர்த்தம் இருக்குது. நான் அத்தனையும் என்னால் ஒரே நேரத்தில் 3-4 மணி நேரத்துக்கு குறைஞ்சி சொல்ல முடியாது. ஒன்று செஞ்சுருக்கலாம், நேற்றுக்கு ஒரு பதிவு இன்றைக்கி ஒரு பதிவுமாக போட்டிருந்திருக்கலாம் 2 மணி நேரத்தில். நான் மறந்துட்டேன். இதே ஆடிச்சுவாதியையும் நான் பதிவு பண்ண மறந்துட்டேன். திருவள்ளுவர் கூட்டி வைக்க இந்த ஆடி மாத எல்லைக்குள்ளேயே அந்த ஆடிச்சுவாதியும் பதிவு பண்ணணும்னு நான் நினச்சிருக்கிறேன். எம்பெருமான் கருணைக்கு நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாமல் என்னுடைய திருக்கருணையினால் நாம் எல்லா அருள் அனுபவமும் பெற்று நாம் நிறைய அனுபவமாக வாழணும் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் கட்டாயம் நம்மளை வாழ்த்துவார். அந்த வாழ்த்தை பெற்றுக்கொண்டு நாம் இன்றைய பதிவு நிறைவு செய்யணும்.